அப்பா யானையெல்லாம் காட்டுல இருந்தா கூட்டிட்டு வருவாங்களாப்பா? இல்லப்பா, அத சில பேர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. நேந்தி விடுறதுன்னா? நேர்ந்து விடுறதுன்னா சாமிக்கு காணிக்கையா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அக்கா சொன்னாங்க காட்டுல இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு. போய் தானே சொன்னீங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு வாரம் வீட்டுல வந்து இருக்க சொல்லி சுஜாதா சொன்னா. நாங்க உடனே ஊருக்கு போலான்னு இருக்கோம் மாமா. எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஒரு மாசம் லீவ் இருக்குன்னு நீ சொன்னியே. ஆமா, ஆனா இப்ப போகணும், அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஆனா நாங்க போனோம். இந்த ராஸ்கலுக்கு என் வீட்டுக்கு வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? மாமா, நம்ம கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும், கோவப்படாதீங்க. தமிழ்நாடு பூரா தெரியற ஒரு பெரிய மனுஷன் அவரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. மாமா, இவர்தான் சந்திரதாஸ், என்னோட மாமா, அனிதாவோட அப்பா. இவர் யாரு? என் அண்ணன். என் பேரு பாலகிருஷ்ணன். நாங்க ஏன் வந்தோன்னு தெரியல. என் கூட அம்மு 2 நாளைக்கு அனுப்பி வைக்க மாட்டீங்கன்னு நேத்து தெரிஞ்சது. ஓஹோ, அப்ப நேத்து வந்திருந்தீங்களா? மாமா, ஹரிதாவை பார்க்கணும்னு வந்தாரு. போற வரவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ என்ன காட்சி பொருளா? மாமா நீ சும்மா இருடா, நான் இவங்க கிட்ட சில கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க இது என்ன ஸ்கூலா கோர்ட்டா? கோர்ட்டுன்னு நினைச்சுக்கோ. சந்திரா, அவங்களுக்கு பிடிக்கல, வேண்டாப்பா, நாம கிளம்பலாம். நீங்க சும்மா இருங்கண்ணே. என்ன குறுக்கு விசாரணை பண்றதுக்கு நீங்க யாரு? என்ன கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரா? நான் மேங்களூர் கோவிந்தன். அது அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன வேணாலும் கேளு. அப்படி என்ன கேட்க போற என்கிட்ட? சட்டப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணவன் நான் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டப்பூர்வமான அந்த உறவு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க? பதில் சொல்ல வேண்டியது நீங்க மட்டும் இல்ல, டாக்டர் ஹரிக்குமார், உங்க பொண்ணு, எல்லாரும் தான். நீ விட்டுட்டு போனா என் மகளோட வாழ்க்கை நாசமாகணுமா? மாமா, இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஹரிதாவை பார்த்துட்டு போட்டோம், நான் அவளை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத. அவளை நீங்க பார்க்க முடியாது. தயவு செஞ்சு பிடிவாத பிடிக்காதீங்க. நாங்க அவளை பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. சந்திரா, நாம போலாம்ப்பா. பாலன, அதுக்கு கூட உரிமை இல்லாதவன் நான் இல்ல. அவ என்னோட பொண்ணு. நான் கூப்பிட்டு அவ வராம இருக்க மாட்டா. அம்மு, 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 அம்மு. போமா உள்ள. உள்ள போன்னு சொல்றேன்ல. போ, போ உள்ள. சந்திரதாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாமா முன்கோபக்காரர். நான் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட வேண்டாம். நீங்க யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம். என் பொண்ணை கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். இந்த நாட்டுல நீதி நியாயம் செத்து போயிடல. இனிமே இந்த சந்திரதாஸ் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை, காணல் நீராய் போகும், ஞாபகமெல்லாம் மறைவதுமில்லை, கண்ணீர் பதில்கள் சொல்லும். உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை, காணல் நீராய் போகும்.
நெஞ்சுக்குள் கோடி ஆசைகள் வைத்தும் ஊமையின் கனவாய் போகும். நெஞ்சுக்குள் கோடி ஆசைகள் வைத்தும் ஊமையின் கனவாய் போகும். பஞ்சுக்குள் தீயை வைத்தது யாரோ, பஞ்சுக்குள் தீயை வைத்தது யாரோ, இதுதான் விதியின் பிழையோ. உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை, காணல் நீராய் போகும். தீப்பட்ட நெஞ்சினில் அம்பையும் தைப்பது உண்மையில் பெருவலியாகும். தீப்பட்ட நெஞ்சினில் அம்பையும் தைப்பது உண்மையில் பெருவலியாகும். காயங்கள் எளிதில் மறைவதும் இல்லை, காயங்கள் எளிதில் மறைவதும் இல்லை. தழும்புகள் கதை பல சொல்லும், உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை, காணல் காணல் நீராய் போகும். இந்த பாருமா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீ யார் கூட இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லுமா. புரியலையம்மா, கேஸ் முடிய இன்னும் 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னுடைய உண்மையான அப்பா பேரும் புகழும் உண்மையான அன்பும் இருக்கிற உன் அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கிறியா, இல்ல உன்னை வளர்த்ததா சொல்லக்கூடிய இந்த வளர்ப்பப்பா கிட்ட இருக்க போறியா? உன்னுடைய விருப்பம் எதுன்னு கோர்ட்டார்கிட்ட சொல்லு. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 10 மாதம் சுமந்து பெற்ற உங்க அம்மா கிட்டையும் எல்லா சுகமும் சந்தோஷமும் உனக்கு தந்த அவருடைய உண்மையான பொண்ணா உன் மேல பாசம் காட்டின டாக்டர் ஹரிக்குமார் கூட இருக்கியா, இல்ல திடீர்னு வந்த உங்க அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கணுமான்னு இந்த கோர்ட்டு கேக்குது. பதில் சொல்லுமா. சொல்லுமா. என்னோட அப்பா கூட. அப்படின்னா சந்திரதாஸ் கூடயா? ஆமா.